எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருமே நாமத்தில் வாழ்த்து. இன்றைக்கு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை லேவியராகமம் 27:16. லேவியராகமம் லெவிட்டிகஸ் சாப்டர் 27:16. ஒருவன் தன் காணியாட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதைப்புக்கு தக்கதாய் இருக்க வேண்டும். ஒரு களம் வார்கோதுமை விதைக்கிற வயல் 50 வெள்ளி சைக்கிளாக மதிப்பிட வேண்டும். ஓகே, அந்த கால்குலேஷனை விட்டுருவோம். ஆண்டவர் சொல்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஒருவன் தன் காணி ஆட்சியான வயல் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு பரிசுத்தம் நேர்ந்து கொண்டா செஞ்சிருங்க, அதுல கணக்கு பார்க்காதீங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம் நேர்ந்து கொண்டா செய்யுங்க. நேர்ந்து கொண்டு செய்யாமல் போனால் அது பாவம். உங்களுடைய ஆசீர்வாதத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் நேர்ந்து கொண்டால் செய்யுங்க. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான பிள்ளை அழகாய் சொல்லுவார், 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் கர்த்தருக்காக நம்ம டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அப்போ மற்ற மணி நேரம்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். 10ல் ஒரு பங்கை நம்ம தேவன் செலுத்தினா என்ன குறைஞ்சிரோமா? ஆண்டோட சமூகத்துல காத்திருப்போம். ஒரு காரியத்தை செய்றீங்களா, செஞ்சிருங்க. ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு செய்யாம இருக்காதீங்க. உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். கேட்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றது, நமக்குலாம் நிறைய 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 அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். 1 இல்ல 2 இல்ல, பல 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 அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிறார்ல. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற சுத்த கிருபை, காலை எழுமனது கிருபை, இன்னைக்கு உட்கார்ந்து இந்த வார்த்தை நீங்க கேட்குறீங்களே கர்த்தரோட சுத்த கிருபை. நேற்று தினத்துல ஒரு விபத்துல உங்களை காப்பாத்தினார்ல சுத்த கிருபை. உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக நல்ல வீடை கொடுத்தாரு, வாகனத்தை கொடுத்தாரு, சம்பளத்தை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடி போடாம கண் பார்வை கொடுத்திருக்கிறார்ல. இப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுக்காக நம்ம ஆண்டு செஞ்சு இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிற ஆண்டவருக்கு நம்ம கைமாறு என்ன செய்ய போறோம்? மறந்துடவே கூடாது. எனக்கு இவ்வளோ செய்றீங்களே, நீங்க எனக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சதை பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இந்த இருதை நமக்கு இருந்துட்டா போதுங்க, கர்த்தர் நிச்சயம் நம்மள ஆசீர்வதிப்பார். சோ இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நேர்ந்து கொண்டு செய்ய முடியாதையும் செஞ்சிருங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரா, செஞ்சிருங்க. உள்ளத்துல போட்டாரா, செஞ்சிருங்க. பின்னால பாருங்க, அது பலன் மிகுதியா இருக்கும், ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓ க்ளோரி டு காட். வானம் திறக்கப்படுது. பிரசன்னா பிரசன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போறது நீங்க பார்க்க போறீங்க. இயேசு நாமத்தினால் நீங்க காண்பீங்க. கயல்விழி கயல்விழி. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அம்மா, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. கயல் கயல் கயல்ங்கிற போட திரும்ப திரும்ப பாக்குறேன். உங்களை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வானம் திறக்கப்பட்டாயிட்டு பிறந்தநாள் திருமணம் காண்பவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா உடனே செஞ்சிருங்க. ஒரு காரியத்தை நேர்ந்து கொண்டீங்களா, உடனே கர்த்தருக்கு செஞ்சு முடிச்சிருங்க. நீங்க மறந்துட்டீங்க, திரும்ப செய்ய மறந்துடுவீங்க, செய்ய முடியாம போயிடும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிப்பாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.